உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். ஜெயலலிதா சொத்து வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட நகை உள்ளிட்ட பொருட்களை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஒப்படைக்க கர்நாடக சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் பாரதி ராஜா இணைகிறார். பாரதி, வணக்கம். இந்த விவகாரத்தில் கர்நாடக சிறப்பு நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் முக்கிய அம்சங்கள் என்ன, விவரிங்க. ஜெயலலிதா சொத்து வழக்கில் தண்டனை காலம் முடிக்கப்பட்டு அந்த வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் கர்நாடக நீதிமன்றத்தின் கருவூலத்தில் இருக்கிறது. இந்த சொத்துக்களை என்ன செய்ய வேண்டும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. இது தொடர்பாக தமிழக அரசு முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் இங்கு கருவூலத்தில் உள்ள பொருட்களை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மாற்றுவதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போது தீபா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தாங்கள் தான் வாரிசுதாரர், எனவே தங்களிடம் இந்த சொத்துக்களை ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு மனு தாக்கல் செய்தார். அந்த மனு மீதான விசாரணை கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பானது மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து தற்போது இங்குள்ள சொத்துக்களை மாற்றும் நடைமுறைகளானது தொடர்ந்திருக்கிறது. இன்று கர்நாடகாவின் இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்தது. அதில் கருவூலத்தில் உள்ள 11,000க்கும் அதிகமான புடவைகள், அதே போல 498 அணிகலன்கள், தங்க வைர அணிகலன்கள் ஆகியவற்றை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மாற்ற வேண்டும். இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையின் கண்காணிப்பாளர், அதே போல தமிழக உள்துறை இணைச் செயலாளர் ஆகியோர் நேரில் ஆஜராக வேண்டும். 6 பெட்டிகளை கொண்டு வர வேண்டும் இந்த பொருட்களை எடுத்துச் செல்ல என்பது உள்ளிட்ட விஷயங்களை தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பொருட்கள் அனைத்தும் ஒப்படைக்கும் வரை அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரமாக செய்யுமாறு கர்நாடக காவல்துறைக்கும் அறிவுறுத்தி இருக்கிறது சிறப்பு நீதிமன்றம். தகவல்களுக்கு நன்றி பாரதி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.